முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பல பேர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும், இதோட நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம முதலீடு பண்ணணும், நம்ம காசை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். பட் இதோட நாலேஜ் நம்ம எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் நம்ம 3 ஸ்ட்ரகிளை நம்ம பேஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் என்னென்னா, நம்ம இந்த நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்மாக என்ன தேர்ந்தெடுக்கிறோம்? யூடியூப்பை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். பட் யூடியூப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நிஃப்டி 15 சொல்கிறாங்க, சென்செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்ன்றாங்க. இப்படி பல குழப்பங்கள் வருது. இதில் உள்ள பெரிய ரிஸ்க் என்னென்னா, எந்த வீடியோ முதல்ல பார்க்கணும், எந்த வீடியோ லாஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவில்லாமே நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு குழப்பத்திலே இருக்கிறோம். இது முதல் ஸ்ட்ரகிள். ரெண்டாவது ஸ்ட்ரகிள் என்னென்னா, மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, 20,000 பேமெண்ட் பண்ணுங்கள், 30,000 பேமெண்ட் பண்ணுங்கள், வெபினார் அட்டன் பண்ணுங்கள், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லார்ட்டையுமே நம்மகிட்ட காசு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. எல்லாராலையுமே அவ்வளோ பேமெண்ட் பண்ணி தான் கற்றுக்கணும்னா முடியாது. ஸோ இது ரெண்டாவது ஸ்ட்ரகிளாக நம்ம பேஸ் பண்ணோம். மூணாவது ஸ்ட்ரகிள் என்னென்னா, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் தான் மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி மேக்ஸிமம் ஒரு 90% பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ மேக்ஸிமம் தெரியாது. ஸோ அதுவும் நமக்கு மூணாவது ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்ட்ரகிளுமே நம்ம சேனலில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ப்ரொவைட் பண்ணுற எல்லாமே வேல்யூவலாக இருக்கும், உங்கள் லைஃப் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஃபினான்ஸ் நாலேஜும் ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜும் ரெண்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடாக நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எபிசோடை நான் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ். நான் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி நம்ம பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் நாலேஜை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எதனால் அப்படின்னா, நம்ம காசு சம்பாதிக்கிறதான் பங்குச்சந்தைக்கே வரோம். ஸோ அந்த காசு சம்பாதிக்கிறோடையும் காசை எப்படி கையாளணும் அப்படின்ற வித்தை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அப்படின்னா தான் நம்ம காசை பாதுகாப்பாக நம்ம வச்சுருப்போம். ஸோ ஃபினான்ஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த போன எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் கிளியர் கட்டாக உங்களுக்கு இந்த புரியும். ஸோ இந்த ஃபினான்ஸ் நாலேஜில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பணத்தின் புரிதல். ஸோ இந்த பணத்தின் புரிதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பழைய காலத்துலேருந்து இந்த பரிமாற்றம் எப்படி உருவாச்சு, அது மூலமாக தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பார்ட்டர் சிஸ்டம் கிரியேட் ஆச்சு. பார்ட்டர் சிஸ்டம்னா பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறைனா, உங்கள்கிட்ட ஒரு நெல் மூட்டை இருந்துச்சுன்னா இன்னொருத்தட்ட தக்காளி இருக்கும், இன்னொருத்தட்ட கோதுமை இருக்கும், அப்புறம் இன்னொருத்தட்ட உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி விளைச்சல் அவங்கள எது அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தட்டையும் மாறி மாறி இருக்கும். தங்களுக்கு தேவையான பொருள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு மூட்டை தக்காளி வேணும்னா இன்னொருத்தர் நெல் மூட்டை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட தக்காளி வாங்கிப்பார். அந்த மாதிரி சிஸ்டம் தான் கிரியேட் ஆச்சு. பட் இதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள்கள் வர ஆரம்பித்தது. எல்லாராலையும் அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ்லையும் அது அந்த சிஸ்டம் காலப்போக்கில் ஃபெயிலியராகவே மாறிடுச்சு. ஸோ அடுத்து மன்னர்கள் ஆட்சி வரும்போது மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிஸ்டத்தை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோல்டு அண்டு சில்வர் இருக்குல்ல, அதை பண பரிமாற்றத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் கோல்டு இன்னொருத்தட்ட கோல்டு கொடுத்தா அவர் இன்னும் ஒரு கோல்டு தருவார், சில்வரை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் இன்னொரு சில்வர் தருவார், அதை வச்சு நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் இது காலப்போக்கில் இதுலேயும் ஸ்ட்ரகிள் வர ஆரம்பித்தது. ஏன்னா இப்போ நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க கோல்டு நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ ஃபாரின் ஏதாவது போகும்போது மொத்தமாக மூட்டையை தூக்கிட்டு கோல்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம அங்கே போயிட்டு போக முடியாது. ஏன்னா அது சைஸும் பெருசாக இருக்கும், அது இல்லாமல் திருட்டு பயமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் காலப்போக்கில் ஃபெயிலியராக மாற ஆரம்பித்தது. இந்தியாவில் ஆர்பிஐன்னு சொல்லுவோம்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது 1935 இந்த ப்ராப்ளத்தை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நீங்கள் இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீங்கள் இருக்கிற கோல்டு எல்லாமே எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். பட் நீங்கள் அதுக்கான ஃபீஸ் எங்களுக்கு சம் ஆஃப் பர்சன்டேஜில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தங்கத்துக்கு நிகரான ஒரு பேப்பர், அதாவது ரெசிப்ட்டு, இப்போதைக்கு அது பணமாக நம்ம சொல்லுவோம், இது வரப்போகிற
எபிசோடில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த ரெசிப்ட் எப்படி பணமாக மாறிச்சுன்னு. நாங்கள் வந்து உங்கள் கோல்டுக்கு பதிலாக ஒரு ரெசிப்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அந்த ரெசிப்ட்டு உங்களுக்கு கோல்டு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கும் போது நாங்கள் இந்த ரெசிப்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கோல்டை ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த மாதிரி சொல்லி ஆரம்பித்தாங்க. மக்களுக்கும் இது ஓகேன்னு தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டமே க்ரியேட் ஆக போக போக காலப்போக்கில் இந்த கோல்டை வாங்குறதுக்கு மக்கள் வரவே இல்லை. இந்த பேங்க் பக்கமே வரல. அதாவது அவங்களுக்கு தேவைப்படலை. அதாவது நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் எல்லா மக்களுமே அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பேங்க்குக்கு அது எப்போ கோல்டை நம்ம வச்சுருக்கிறோம், இதை என்ன பண்ணுறது, இது மூலமாக எப்படி வருமானத்தை க்ரியேட் பண்ணுறதுன்னா அவங்க கோல்டை ஒருள்கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு ஈக்குவலான அந்த ரெசிப்ட் இருக்குல்ல, அந்த ரெசிப்டை வந்து அதிகமாக அச்சடிக்க ஆரம்பித்து நிறைய பேர்சனுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக வருமானத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இந்த சிஸ்டம் இருந்துச்சு. இதே வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் எப்படி இருந்துச்சுன்னா 1944 ஃபிக்ஸடு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம். $35 நீங்கள் மக்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து 28 கிராம் வந்து கோல்டு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா எல்லா குவான்டிட்டி கோல்டு நம்ம கொடுக்க முடியாதுல்ல. அதனால் இந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அதுவும் காலப்போக்கில் $35 அதிகமாக மக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இவங்ககிட்ட வந்து கோல்டு பத்தலை கொடுக்கறதுக்கு. ஏன்னா அது வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியாது எல்லா கோல்டுமே. ஸோ அதனால் அவங்க வந்து கொடுக்குறக்க முடியாது. ஸோ இந்த சிஸ்டமும் அமெரிக்காவில் ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1971 நிக்சன் அவர் தான் எங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் என்ன கொண்டு வரான்னா நம்ம வந்து எவ்வளோ காசு வேணால் பிரிண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க கொண்டு வராங்க. ஸோ காசு எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அதிகமான காசு வந்து மக்கள்கிட்ட புழக்கமாகும். அதிகமான காசு மக்கள்கிட்ட வந்து புழக்கமாகும்போது பொருட்களோட வேல்யூ வந்து அதிகமாக போகும். இதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து க்ரியேட் ஆகும். இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதோட எஃபெக்ட் நம்மளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் எபிசோடில் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த பண்டமாற்று முறை, அதுக்கப்புறம் கோல்டு அண்ட் சில்வர் பரிமாற்றம், அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, அதோட கிளியர் அண்ட் கட்டாக நம்ம எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கும் கிளியராக அது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி ஃபினான்ஸ் நாலேஜை பற்றி அடுத்த எபிசோடில் இன்ஃப்ளேஷனை பற்றி நம்ம கிளியர் அண்ட் கட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி உறவுகளே.